வர்றா திரையை கதை சொல்ல விமர்சனமல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்க திறப்பால் அவர் மனதில் கலைஞன் ஹே மக்காஸ், எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய ஆக்டர்ஸ் படம் எதுவும் வராதனால யங்ஸ்டர்ஸ் படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவ் விக்ரம் பசுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கும் பைசன் காலமாடன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும், அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. இந்த படத்தோட கதை என்னன்னா, தென் மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட ஜாதியில பிறக்கிற துருவ் விக்ரமுக்கு கபடினா உசுறு. கபடியில் எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அங்க நடக்கிற ஜாதி பிரச்சனை, ஊர் பகையெல்லாம் சமாளிச்சு எப்படி படிப்படியா முன்னேறி அர்ஜுனா அவார்டு வின் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சிம்பிளா சொல்லணும்னா, அர்ஜுனா அவார்டு வின் பண்ண மனத்தி கணேசனோட லைஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன் கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட கதை 93-94 டைமிங்கில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நான் லீனியராக கதை ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்க்ரீன் பிளேல நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இருந்தாலும் படம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரே பிரச்சனை, ஹீரோயினோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான். ஹீரோவோட அக்கா ஃப்ரெண்டு தான் ஹீரோயின். ஹீரோயினுக்கு அக்காவோட வயசு தான், ஆனால் ஹீரோ லவ் பண்ணுறாரு. ஏதோ ஜெரண்டோ பயல் கான்செப்டை போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு கதையில். டேக் டேவர்சன் மாதிரி இவங்க லவ் போர்ஷன்ஸ் வேற, அதனாலே சில இடத்துல லேக் அடிக்குது. என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி ஆவரேஜா போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதுன்னு உட்காந்தோம்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே ஒரே பேஸ்ல போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரைட்டிங்ல சொதப்பின மாரி செல்வராஜ் செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா எழுதியிருக்காரு. சில இடத்துல டயலாக்ஸும் நல்லாவே இருந்துச்சு. மாரி செல்வராஜ் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற அந்த அனிமல் மெட்டஃபரு, டாப் ஆங்கிள் ஷாட் எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆகல. சோசியல் மீடியால மாரி செல்வராஜ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரே மாதிரி படம் எடுக்கிறாருன்னு. அவங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா புட் யுவர் செல்ஃப் இன் சம்மன் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் நம்மளை பொருத்தி பார்த்தா அவர் சொல்ற பாயிண்ட்டும் வேலிடா தான் இருக்கு. இந்த படத்துல ஒரு நியாயமான தர்க்கம் பண்ணியிருக்காரு. 2 பக்கம் உள்ள துரோகம், ஜாதி பிரச்சனை, அரசியல் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. யாரையும் தூக்கி வச்சு பேசல, யாரையும் இழிவுபடுத்தியும் பேசல. அவர் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லாவே எடுத்திருக்காரு. கபடி 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 பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, துருவ் விக்ரம் இந்த படத்தில் ஒரு நடிகை நான் சொல்லிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 2 படத்தில் சியான் விக்ரமோட பையனாக தான் தெரிஞ்சார். ஆனால் இந்த படத்தில் வனத்தி கிட்டனாவே வாழ்ந்திருக்காரு. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப்ல அழகம் பெருமாள் கூட டீ குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கே தொண்டை அடைக்குங்க. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் சியான் விக்ரம் இவர் உடம்புக்குள்ள வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாரு. சூப்பர். கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? பசுபதி அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, பசுபதி பெர்ஃபார்மன்ஸுக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தான் தோத்த மாதிரி தான் பையனும் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தவிக்கிற தவிப்பு, கோவம், அக்கறை, பெருமிதன்னு சொல்லிட்டு வெரைட்டி காமிச்சிருக்காரு மனுஷன். சூப்பர். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். அருவி மதன் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரை சரியா யாருமே யூஸ் பண்ணலேன்னு தான் தோணுச்சு. அசிசா விஜயின், அழகம் பெருமல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது போக இந்தியன் டீமோட கோச்சா வர அனுராக் அரோரா, இந்தியன் டீம் கேப்டனா வர்ற அவர் பேர் தெரியல. அதே மாதிரி அமீர் கூடயே ஒரு தாத்தா ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் தெரியல. அப்புறம் ஹீரோயினோட அண்ணனா வராரு, அவர் பேரும் தெரியல. அவங்க எல்லாருமே கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துல தேவையே இல்லாத கேரக்டர்னா அது ஹீரோயின் கேரக்டர் தான். இருந்தாலும் அனுபவமா அந்த கேரக்டர்ல நல்லாவே நடிச்சிருக்காங்க. எழிலரசோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பிளஸ்னே சொல்லலாம். மாரி செல்வராஜ் அவரோட ஃபேவரட் ஷாட் என்ன, ட்ரோன் ஷாட், நைட் ஷாட்ஸ், வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிவாஸ் பிரசன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எப்பவுமே மாரி செல்வராஜ் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுவார். பா ரஞ்சித் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிவாஸ் பிரசனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாங்ஸும் சரி, பீஜும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படம் இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவோம். இருந்தாலும் மாரி செல்வராஜ் படத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கை மிஸ் பண்ணுறோம். சக்தி திரை எடிட்டிங்ல கிட்டத்தட்ட படம் 3 மணி நேரம் போகுது. 2 மணி நேரம் 48 நிமிஷம் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த லவ் போர்ஷன்ஸே தூக்கி இருக்கலாம், தேவையே இல்லைன்னு தோணுச்சு. அப்புறம் அந்த நான் லீனியர் எடிட்டிங் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தோட எண்டை என்னன்னு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க? கத்தியை தூக்கி முன்னாடி வைக்காம கத்தியை தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவான். படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர அந்த லவ் போர்ஷன்ஸ் தான் சொல்லணும்.
அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு கபடி மேட்ச் நடக்கும். அந்த மேட்சை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. இவங்க ரியாலிட்டி எடுக்கிறேன்னு சொல்லி தான் டே டைமில் எடுத்திருக்காங்க. ஆனால் படமே ஃபிக்ஸ்ன்றப்ப நைட் எஃபெக்ட்ஸில் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் ஒரு ஜாதி படமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னொரு காலத்தில் 2 தனி மனிதனோட பகையில் கூட இருக்கிறவங்க அவங்கவுங்க ஜாதியை கலந்துடுறாங்க. அதனால சுற்றி இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த படத்தை காட்டியிருக்காங்க. ஜாதி பிரச்சனை, ஊர் பகையெல்லாம் சமாளித்து எப்படி ஒருத்தன் சமாளித்து ஜெயிச்சானன்றது தான் இந்த காலமாடன். இந்த காலமாடன் ஜெயிச்சுட்டான்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ரத்தம் தெரிகிற காட்சிகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது அவசியமே இல்லை. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். இங்கே ஜாதி ஒழிக்கணும்னா ஜாதியை மறக்கடிச்சாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிடி மியூசியம், ஜிடி ஆடிட்டோரியம் பார்க்கலாம். பேருக்கு பின்னாடி உள்ள ஜாதியை அவங்களே போட்டுக்கல. ஆனால் இப்போ ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, அதுக்கு பேர் ஜிடி நாயுடு பாலமா. அப்புறம் எப்படிங்க ஜாதி ஒழியும்? இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி. சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.